வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. ரொம்ப நாள் ஆச்சுல வீடியோ போட்டு, தினமும் கண்டினியூவாக வீடியோ போட முடியல. பட் நீ இதுக்கப்புறமா ஒழுங்காக போடுறேன், சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம ஒரு சில ரெஸ்லிங் செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி முதலாக சேனலுக்கு வந்திருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தினமும் போடுற ரெஸ்லிங் செய்திகளை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க. முதல் செய்தி நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா லோகன் பால் தான். த மேவரிக் என அழைக்கப்படுற லோகன் பால் பார்த்தீங்கன்னா டிவி ஷோஸ்லையும் டெலிகாஸ்ட் ஆகிறாரு. டிவி ஷோஸில் பிரபலமான ஒரு சில பேர் கூட பார்த்தீங்கன்னா போட்டி எடுத்து அதை ஒளிபரப்பு செய்து அதன் மூலியமாக டிஆர்பி ரேட்டை அதிகப்படுத்துவார். ஜான் சீனா, லோகன் பால், நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த மேவரிக் அப்படிங்கிற ஷோவில் பங்கேற்றுக்கிறாங்க. அது தொகுப்பாளர் பார்த்தீங்கன்னா நம்ம லோகன் பால் தான். அதில் இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா முன்னாள் அமெரிக்காவுடைய ஜனாதிபதியான டொனால்ட் ட்ரம்ப் இருக்கிறார்ல, அவர் கூட சேர்ந்து ஒரு போட்டிகிட்ருக்காரு. இதில் நிறைய விதமான கேள்விகள் அரசியல் பற்றி தவிர்த்து ரெஸ்லிங்கை பற்றியும் கேட்டிருக்காரு. டொனால்ட் ட்ரம்ப் டபிள்யூடபிள்யூவில் ஒர்க் பண்ணியிருக்கிறாரு, ஜெனரல் மேனேஜர்லாம் இருந்திருக்காரு. ஸோ அதனால் அதை பற்றிலாம் கேட்டுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஷோ முடிஞ்சதுக்கப்புறமா டொனால்ட் ட்ரம்ப் கூட ஃபேஸ் டு ஃபேஸ் மோதுற மாதிரி, இந்த யூஎஸ் சாம்பியன்ஷிப்புக்காக மோதுற மாதிரி ஒரு சில விஷயங்களையும் பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்கிறாரு. ஆக்சுவலி ஏன் எப்படி பண்ணியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா இதில் ஒரு நோக்கம் இருக்குது. இதுக்கு முன்னாடி லோகன் பால் இந்த மேவரிக் ஷோவில் டபிள்யூடபிள்யூடைய ரெஸ்லர்ஸ் யார் கூடலாம் இன்டர்வியூ எடுக்கிறாரோ அவங்க கூடலாம் பார்த்தீங்கன்னா மேட்ச் விளையாடுவார். ராண்டி ஆர்டன், ஜான் சீனா, செத் ரோலன்ஸ், இப்போ சமீபத்தில் கோடி ரோட்ஸ், ரோமன் ரெய்ன்ஸ், இவங்க எல்லாருமே அந்த மேவரிக் ஷோவில் பங்கேற்று அடுத்த ஃபியூ டே அவங்க கூட போனவங்க. ஸோ அது மாதிரி லோகன் பால் பார்த்தீங்கன்னா நான் அவங்க கூட போகிறேன் அப்படிங்கிறத கலாய்க்கும் விதமாக பண்ணியிருக்காரு. ஆனால் ட்ரம்மெல்லாம் பார்த்தீங்கன்னா சண்டை போடுற நிலமையில இல்லை, அதெல்லாம் மோத மாட்டார். சும்மா கான்ட்ரவர்சி பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருக்கிறாரு. அடுத்தது ட்ரூ மாக்கின்டருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ பயங்கரமான சப்போர்ட் ஸ்காட்லாண்டில் இருக்குது. 100% பார்த்தீங்கன்னா ட்ரூ மாக்கின்டர் வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன் ஆவார். அதை நாங்கள் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஆதரவை தெரிவிக்கும் வண்ணமாக பெரிய கூட்டத்தையே பார்த்தீங்கன்னா தெரிவிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ஸ்காட்லாண்டில் பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் மீட் நடக்க போகுது. அதில் ட்ரூ மாக்கின்டருக்காக பார்த்தீங்கன்னா மக்கள் ஸ்பெஷலாக பாட்டெல்லாம் ரெடி பண்ணியிருக்கிறானுங்களாம். எப்பா ட்ரூவு போகிற நிலமையை பார்த்தா டேமியன் பிரிஸ்ட் இருக்கிற வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்பை நீ ஸ்காட்லாண்டில் பிடிங்கிறவ போல இருக்குது. ஆல்ரெடி ட்ரூக்கும் டேமியன் பிரிஸ்டுக்கும் 3 தடவை மேட்ச் நடந்திருக்குது. ஒருக்கா யூஎஸ் சாம்பியன்ஷிப்புக்காக, அதில் இவர் டேமியன் பிரிஸ்ட் அவர் டைட்டில் டைம் பண்ணியிருக்காரு. ஸோ இது மாதிரி ரால ஒருக்கா மேட்ச் நடந்திருக்குது, இன்னொருக்கா ஒரு டேக்கிங் டைட்டில் மேட்ச் நடந்திருக்குது. ஸோ இதில் அதிகபட்சமாக 2 முறை வெற்றி பெற்றதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம டேமியன் பிரிஸ்ட் தான். இந்த முறை யார் வெற்றி பெற போகிறா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது ஒரு பிரம்மாண்டமான மேட்சாக இருக்க போதுன்னு நினைக்கிறேன். வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்பை ட்ரூ மாக்கின்ட்டு இருந்து தான் டேமியன் பிரிஸ்ட் பார்த்தீங்கன்னா மணி இந்த பேங்கை கேஷிங் பண்ணி வின் பண்ணார். அதனால் ஃபியூடையும் நல்லா கொண்டு போயிருக்கிறாங்க. ட்ரூ மாக்கின்டர் ஒரு ஃபேஸ்டன் மாதிரி போன வாரத்தில் காட்டியிருக்கிறாங்க. இதை வச்சு பார்க்கும்போது ரசிகர்கள் மத்தியில் ஒரு சந்தோஷமான ஒரு விஷயமா ட்ரூ மாக்கின்டர் வேர்ல்டு சாம்பியன் ஆவார்னு எதிர்பார்க்கலாம். ஆமாம், சிஎம் பாங்க வந்தால் ஃபேன்ஸ் சிஎம் பாங்க ஹேட் பண்ணுவாங்களா, சேட் பண்ணுவாங்களா தெரிலப்பா. அடுத்த செய்தி நம்ம ஏஜே ஸ்டைல் என்ன சொல்லிக்காது தெரியுமா? நீங்கள் நினைக்கிறீங்க இந்த தடவை மேட்ச்சில் வெற்றி பெற போகிறது அப்படிங்கிறது கோடி ரோட்ஸ்னு கிடையாது. ஓசி டீம் என்கிட்ட இருக்குது, நான் பவர்ஃபுல்லாக இருக்கிறேன். கோடி ரோட்ஸுக்கிட்ட இருக்கிற அன்டிஸ்பியூட்டட் டபிள்யூடபிள்யூ சாம்பியன்ஷிப்பை நான் தான் வெளில போகிறேன். இது ஒரு ஸ்பாய்லர் நியூஸ் அப்படிங்கிற மாதிரி ரகசியத்தை நான் வெளிப்படுத்திட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. எஸ், இந்த மேட்ச் ஒரு ஐக்விட் மேட்ச்சு. ஓசி டீம் கோடி ரோட்ஸ் அட்டாக் பண்ணலாம், யார் வேணாலும் என்ன வேணாலும் பண்ணலாம். பட் ஆனால் இந்த மேட்ச் ஒரு ஐக்விட் அப்படிங்கிறதுனால டிஸ்குவாலிஃபையில் முடியறதுக்கு வாய்ப்பு இல்லை. இதுக்கப்புறமா இவங்களுக்குள்ள ஃபியூட் நடக்கும் வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஐக்விட்னா நான் தோத்துட்டேன்னு சொல்லிட்டு வாயால் சொல்லணும். வாயால் சொன்னதுக்கப்புறமா அடுத்து என்ன மேட்ச் வச்சாலும் ஹைப் இருக்காது இல்லை. ஒரு ஸ்டீல் கேஜ் மேட்ச்சோ அந்த மாதிரி மேட்ச்னாலும் பரவாயில்ல, இது ஒரு லாஸ்ட் மேட்சாக இருக்கும். அதனால் ஏஜே ஸ்டைல் அப்படி சொல்கிறாரு. பட் இருந்தாலும் ஏஜே ஸ்டைலுடைய வாயிலிருந்து நான் தோத்துட்டேன் அப்படிங்கிற வார்த்தையை பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் வர வைப்பார். ஏன்னா கோடி ரோட்ஸ் இப்போதைக்கு ஒரு டிஃபெண்டிங் சாம்பியனாக இருக்கிறாரு. ஸோ அடுத்த அப்கமிங்கில் அவருக்கு நிறைய ஃபியூட் இருக்குது. சம்மர்ஸ்லாம் அடுத்த ரசல்மனியா வரைக்கும் அவர் தான் சாம்பியன் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுறதுனால இப்போதைக்கு கோடி ரோட்ஸுக்கிட்ட இருக்கிற அன்டிஸ்பியூட்டட் டைட்டிலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏஜே ஸ்டைலால் வின் பண்ண முடியாது. பட் ஆனால் அது ஐக்விட் மேட்ச். இதுக்கு முன்னாடி ஃப்ரான்ஸில் எல்லாருமே சத்தம் போட்டு சேர் பண்ணுற அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான மேட்ச் இருந்தில்ல, அதை விட ஒரு பட்டிக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் இருக்கும்.
ஐ குவிட் அப்படிங்கிறதுனால பேக் ஸ்டேஜில் போய் சண்டை போடலாம், பொருட்கள் எடுத்து சண்டை போடலாம், அவன் பொருள் எடுத்து அவனை அட்டாக் பண்ணுறது அப்படின்னு சொல்கிற மாதிரி அவரோட ஃபினிஷரை இவர் போடலாம், இவரோட ஃபினிஷரை மாற்றி போடலாம். அதனால் ரசிகர்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயமா இருக்கும். அது மாதிரி கிளாஸ் ஆஃப் த கேஸ்டில் பார்த்தீங்கன்னா நாளைக்கு நடக்க போகுது நைட்டு. ஸோ எனக்கு கிடைச்சது படி பார்த்தீங்கன்னா 11:30 கிக் ஆஃப், 12:30 மணிக்கு மெயின் ஷோன்னு சொன்னாங்க. பட் ஆனால் சில பேர் பார்த்தீங்கன்னா 9:30 மணிக்கு ஷோ ஆரம்பிக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. எது எப்படின்னு தெரில. ஆனால் நாளைக்கு ஸ்மாக்டவுன் டெலிகாஸ்ட் பண்ணுவாங்கள்ல, அப்போ அதை அப்படியே அஃபிஷியல் டைமாக சொல்லிடுவாங்க. நாளைக்கு நான் ஸ்மாக்டவுன் ரிவ்யூ போடும்போதே கிளாஸ் ஆஃப் த கேஸ்டிலோடைய அஃபிஷியல் டைம் என்ன அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன். சரிங்களா? இப்போ கொஞ்சம் குழப்பமாக இருக்குது, நாளைக்கு சொல்கிறேன். சரிங்களா? அடுத்தது அங்கிள் அவுடியோடைய கவுண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா 3 days ஆகிட்டு. நான் இன்னும் 3 நாளில் பார்த்தீங்கன்னா வரப்போகிறேன்னு சொல்லியிருக்காரு. அப்படி பார்த்தா வெள்ளி, சனி, ஞாயிறு, திங்கக்கிழமை தான் பார்த்தீங்கன்னா மண்டே நைட்ரா. அப்படி பார்த்தா திங்கக்கிழமை தான் பார்த்தீங்கன்னா நம்ம அங்கிள் ஹவுடி பார்த்தீங்கன்னா வரப்போகிறாராம். அங்கிள் ஹவுடி வரப்போகிறாரா இல்லாட்ட பிரேவ் ஒயிட் வந்து ஹலோ பாடிஸ் வெல்கம் டு ஃபயர்ஃப்ளை ஃபன் ஹவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு காமெடி பண்ணார். அந்த மாதிரி விஷயங்களை பண்ண போகிறாரான்னு தெரில. பட் ஆனால் அஃபிஷியலி பார்த்தீங்கன்னா பிரேவ் ஒயிட்டோடைய கவுண்டன்ட் பார்த்தீங்கன்னா டைம் ஸ்டார்ட் நவ் அப்படிங்கிற மாதிரி கிளாக் போட்டு ஆரம்பித்தாச்சு. அது கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. இந்த வாரம் நடக்கிற ரா அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு ஒரு ஸ்பெசிஃபிக்கான மண்டே நைட் ராவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களில் எத்தனை பேர் வந்து அங்கிள் ஹவுடியோடைய ரிட்டனுக்காக காத்துட்ருக்கிறீங்க அப்படிங்கிற மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நான் அங்கிள் ஹவுடியை தவிர்த்து அவர் டீமில் யாரெல்லாம் இருப்பா அப்படிங்கிறது தான் பெரிதும் எதிர்பார்க்கப்படுறது. ஸோ அதுலேயும் குறிப்பாக அலெக்சா பில்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா தன்னுடைய ஹேர் ஸ்டைலை பியூர் ஒயிட் ஆக்கிட்டாங்க. அந்த கலர் இதெல்லாம் போயிட்டு அடுத்து டெக்ஸ்டர் லூமிஸ் வர அது ஆடியெல்லாம் வளர்த்து நிற்கிறாரு. இது எடுத்து பார்த்திங்கன்னா NXT சூப்பர் ஸ்டார்னு சொல்லிட்டு ஒரு நியூ பட்டாளத்தோடு தான் பார்த்திங்கன்னா அங்கிள் ஹவுடி வருவார்னு சொல்லப்படுது. பார்ப்போம். ஒருவேளை அங்கிள் ஹவுடியோட கேரக்டரை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணலாம். முந்தி நம்ம ஒயிட் கலர் தாடியை வச்சு ஒரு மாஸ்க் போட்டு பார்த்தோம். சமீபத்தில் பிரேவ் ஒயிட்டோடைய டாக்குமெண்ட் ரிலீஸ் பண்ணும்போது கூட போர்டாலஸ் பார்த்திங்கன்னா வேற ஒரு லுக்கில் தான் இருந்தார். ஒருவேளை பிளாக் கலர் ஹேரை போட்டுட்டு கூட அங்கிள் ஹவுடி வரலாம். ஏன்னா அப்போது பிரேவ் ஒயிட் இருந்தார். அதனால் அங்கிள் ஹவுடி கேரக்டரை அந்த வயசான கேரக்டர் மாதிரி காட்டினானுங்க ஒயிட் ஹேர் வச்சு. இந்த தடவை மேபி பார்த்திங்கன்னா ஹவுடி அப்படின்னு சொல்லிட்டு கூட கொண்டு வரலாம்ல. அங்கிள் அப்படிங்கிற பேரை கட் பண்ணிவிட்டு ஹவுடி அப்படின்னு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்ல. சரி, எது எப்படியோ WWE என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நடக்க போகிற மண்டே நைட் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அங்கிள் ஹவுடி கேரக்டர் டைம் ஸ்டார்ட் இன் 3 days. அடுத்த செய்தி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ரசல் மினியாவில் பார்த்தீங்கன்னா தி ராக் வந்து ரோமன் ரெயின்ஸ் கூட இணைந்து டாக் டீமில் ஆடியிருப்பார். இந்த மேட்ச்சில் அவருக்கு ஒரு சில இன்ஜுரிஸ் ஏற்பட்டது அப்படிங்கிறத நம்ம சமீபத்தில் சொல்லியிருந்தோம். ஆனாலும் படங்கள் நடித்துட்டு இருந்தார். ஆனால் இப்போ படங்கள் நடிக்க முடியலை. அதுக்கு காரணம் அவருக்கு எல்போ ரொம்ப வலிச்சுட்டான். ஸோ எக்ஸசைஸ் பண்ணுறதுனால அதுக்கு முக்கியமான காரணம் ரசல் மினியாவில் சண்டை போட்டது தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அவருக்கு இப்போ இன்ஜுரியாக இருக்கிறது மூவியில் சண்டை போட்டதுனால தான், ஃபைட்டிங் ஸ்டைலில் தான் அப்படிங்கிறது அஃபிஷியலான செய்தியாக இருந்தாலும் WWE சண்டை போட்டதுனால தான் இவ்வளோ பெரிய இன்ஜுரியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பட்டாளத்தை ஒரு ரூமரே கிளப்பி விட்டானுங்க. இதனால் ப்ரொடியூசர்ஸ் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறாங்களாம், நீங்கள் இதுக்கப்புறம் WWE சண்டை போட வேண்டாம். ஏன்னா ஒன்றும் இல்லைங்க, இப்போ ஒரு பல கோடி ரூபா கொடுத்து ஒரு படத்தை எடுக்காரு, அதை விட்டுட்டு ஒரு ரெஸ்லிங்க்கு போகிறாரு ஆர்வம் இருக்குதுன்னு சொல்லிட்டு, எனக்கு நான் பார்ட்னர்ஷிப்பு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு இன்ஜுரி ஆகிட்டு இங்கே வரும்போது இந்த ப்ரொடியூசருக்கு நஷ்டம் தானே. ஒரு பெரிய செட்டு போட்டு வச்சுருப்பாரு, இவருக்கு இன்ஜுரினா 6 மாதம் படம் எடுக்க முடியாது, செட்டெல்லாம் மழையில் நினைஞ்சு பனியில் நினைஞ்சு நாசமாக போயிடும், திருப்பி செட்டு போடணும், நஷ்டம் தானே. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இப்படி பண்ணாதீங்க, ரெஸ்லிங் பண்ணாதீங்க, கொஞ்சம் குயிட் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுதான். ஸோ அது மட்டும் இல்லாமல் ராக்குக்கும் கோடி ரோட்ஸுக்குமான ஒரு ஃபியூச்சர் பிளான் ஃபியூட் பார்த்தீங்கன்னா WWE கிரியேட் பண்ணி வச்சுருந்தாங்க. அந்த ஃபீடை கூட WWE பார்த்தீங்கன்னா கேன்சல் பண்ணிடலாம். ஏன்னா இப்போதைக்கு ராக்குக்கு இன்ஜுரியாக இருக்குல்ல, இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கேன்சல் பண்ணதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. கோடி ரோட்ஸுக்கும் ராக்குக்கும் ரெஸ்ல்மேனியா நடக்கும்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்த்தோம்ல, அந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா மேபி நடக்காமல் இருக்க வாய்ப்பு இருக்குது. இந்த வருஷம் சம்மர் ஸ்லாம், அடுத்த வருஷம் ரெஸ்ல்மேனியான்னு சொல்லிட்டு நிறைய ரூம் இருந்தது. பட் அந்த மேட்ச் நடக்காது அப்படிங்கிற மாதிரி இப்போதைக்கு செய்தி கிடச்சிருக்குது. பார்ப்போம், மேபி நடந்தாலும் நடக்கலாம். அடுத்த ஃபியூச்சர் ஆஃப் த கம்பெனி அப்படின்னு சொல்லப்படுறதுன்னு கேட்டிங்கன்னா ப்ரான் பிரேக்கர். சமீபத்தில் கூட ரிக்கோஷிட் ஹாஸ்பிட்டலில் தள்ளிட்டாரு. பல பேரை பார்த்தீங்கன்னா அடித்து தம்சம் பண்ணிட்டுருக்காரு. பிரான் ஸ்டோமனுக்கே பார்த்தீங்கன்னா டஃப் கொடுக்க மாதிரி வந்துட்டுருக்காரு. கூடிய சீக்கிரம் பிரான் ஸ்டோமன் கூட ஃபிட் போகிற பொருள் இருக்குது. அப்படிப்பட்ட ப்ரான் பிரேக்கருடைய ஒரு மிகப்பெரிய ட்ரீம் மேட்ச்னா இதுதான் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் மெதிலிருந்து சொல்லப்பட்டிருக்குதுன்னு கேட்டிங்கன்னா பீஸ்ட் அண்ட் கார்னர் ப்ராக் லெஸ்னர். ப்ராக் லெஸ்னர் இப்போதைக்கு WWE இல்லை, அவருக்கு ஒரு சில பிரச்சனைனால அந்த செக்ஸுவல் இஷ்யூனால பார்த்தீங்கன்னா வராமல் இருக்கிறாரு. பட் ஆனால் மீண்டும் WWEக்கு வரும்போது
கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நிச்சயமாக பார்த்தீங்கன்னா பிரான் பிரேக்கர் கூட ஒரு ஃபியூட் இருக்கும். எப்படி பிரான் ஸ்டோமன் கூடலாம் ஃபியூட் போகி ஒரு பயங்கரமான மேட்ச்லாம் கிரியேட் பண்ணாரோ அது மாதிரி பிரான் பிரேக்கருக்கும் ப்ராக் லெஸ்னருக்குமான அந்த ட்ரீம் மேட்ச் பார்த்தீங்கன்னா மீண்டும் டபிள்யூபிள்யூக்கு வரும்போது நம்ம ப்ராக் லெஸ்னர் மீண்டும் டபிள்யூபிள்யூக்கு வரும்போது இந்த மேட்ச் கண்டிப்பாக இருக்கும், பெரிதும் எதிர்பார்க்கப்படலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. கண்டிப்பாக நல்லாயிருக்கும். பிரான் பிரேக்கரும் பார்த்தீங்கன்னா நாளாக அவருடைய வளர்ச்சியை அசுர வளர்ச்சி ஆகிட்டு இருக்காரு. இன்னும் 2 வருஷத்தில் பிரான் பிரேக்கர் தான் ஃபியூச்சர் ஆஃப் த டபிள்யூபிள்யூ இருப்பார் போல இருக்குது. கோடி ரோட்ஃபுட்லாம் பார்த்தீங்கன்னா அப்பனாயிரம் போல இருக்குது. இந்த ஆளுக்கு வயசு வெறும் 25 தாங்க. 25 வயசுல இப்படி ஆகிட்டார். எனக்கு தெரிஞ்சு எப்படி சொல்ல அடுத்த ப்ராக் லெஸ்னருக்கு தகுதியான ஆள் இவர் தான் எனக்கு தோணுது. உங்களுக்கு தோணுச்சுன்னா மறக்காமல் காம்ப்ளெக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கான ரஸ்லிங் செய்திகள் அவ்வளோதான். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வீடியோ பார்க்கறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து நல்லதொரு ரஸ்லிங் செய்யலை நான் உங்களை சந்திக்கிறேன். வரட்டா நண்பா, டட்டா.